விஜய் அவர்களே பிரச்சார மோட்ல இருந்து முதலமைச்சர் மோடுக்கு வாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார். எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கவர்ச்சியா பேசி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்பயாவது டெல்டாவில் போய் உக்காந்துருக்கீங்க, அந்த விவசாயிகளுக்காக என்ன பேசுறீங்கன்னு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிக்கு வாக்காளர்களுக்கு நன்றி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிருந்தாரு. அங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட உள்ள இருந்தவங்க எல்லாரும் என்னவோ பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்கள் அங்க கூடியிருந்தாங்க. எப்போதும் போல தன்னோட பிரச்சார வாகனம் அங்க நிறுத்தப்பட்டிருந்தது. அதுல ஏறி எப்போதும் போல அந்த ஒரு 10 நிமிட ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒருவேளை திருச்சியில போய் நின்று இந்த மகளிர்களுக்கெல்லாம் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே, ஒருவேளை அந்த அறிவிப்பு ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் இல்லை. சரி, அடுத்ததான் மகளிர்களுக்கெல்லாம் இந்த இலவச பேருந்துன்னு சொல்லியிருந்தாரு, அது ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பை இவ்வளோ நாள் கழிச்சு வாயை திறக்கிறாரு. முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட இது வரைக்கும் பத்திரிகையாளர்லையோ இல்லை பொதுவெளியிலையோ பேசாமல் தவிர்த்துட்டு இருந்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு திருச்சியில் போய் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் பேச போகிறார் அப்படின்னப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. என்ன பேச போகிறாரு, மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வர போகிறாருன்னு பார்த்தா, ஆனால் அதுதான் இல்லை. எப்போதும் போல் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து தனக்கு முன்னாடி வச்சுருக்க அந்த ஸ்கிரிப்ட் பேடில் பார்த்து பல விஷயங்களை பேசுகிறாரு. அது எல்லாமே அவர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே பாணியிலே மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. யார் யாருக்கும் போட்டி, அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே இப்படின்னு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் திமுகவை பார்த்து ஓரம் போனது தூரம் போனதுன்னு இந்த டிஆர் வசனம் மாதிரிலாம் பேசியிருந்தார். இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் போனது திருச்சி, அது ஒரு டெல்டா மாவட்டங்கள், அங்கே காவிரி நீர்ப்பாசனத்தில் விவசாயிகள் நெற்பயிர்களை விளைவிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா, குவிண்டாலுக்கு 3500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை டெல்டாவுக்கு போயிருக்காரு, அப்போது விஜய் அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக அந்த இடத்துல இந்த குவிண்டாலுக்கு 3500 ரூபா அந்த அறிவிப்பை கொடுப்பாருன்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு. சரி, அடுத்ததா சரி, விவசாயிகள் பூமிக்கு போயிருக்கீங்களே, அங்கே கரும்பு விளைச்சல் அதிகமாக இருக்கே, அங்கே ஒரு டன்னுக்கு 4500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருக்குல்ல, அதையாவது நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் நீங்கள் செய்யலை. அடுத்ததா சரி, காவிரி பக்கமாக தானே போகிறோம், இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் இருக்குல்ல, அதையாவது அங்கே அறிவிப்பார், அது சம்மந்தமாவது ஏதாவது பேசுவார். ஏன்னா அவர் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இல்லை, ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்த்து தானே அவர் முதலமைச்சர். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மன குமுறல்களை விவசாயிகள் ஏற்கனவே பல முறை சந்தித்து அவரிடம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை காதில் வாங்கின அவர் இந்த திட்டத்தை அங்கே அறிவிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் அறிவிக்கலை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவித்திருந்தார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் பார்த்தீங்கன்னா மிகவும் குளறுபடியாகவே இருக்குது. இன்றைக்கி விவசாயிகள் மூளைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை, திருச்சி, டெல்டா மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னு பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ, ஆனால் அதை பற்றி பேசினப்போ என்ன சொன்னார், எங்களால் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் அவ்வளோ செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூசகமான ஒரு பதிலை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. கர்நாடகா இந்த மேகதாது அணையை கட்டியே தீர்வோம், நாங்கள் பூமி பூஜை போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது சம்மந்தமாவது ஏதாவது பேசுவார், நாங்கள் கர்நாடகாவை எதிர்க்கிறோம், மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு ஏதாவது விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தப்போ, ஆனால் அதுவும் கிடையாது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. மேட்டூர் அணையை எப்போ திறக்க போறீங்க, விவசாயிகளுக்கு இப்போ இன்னும் ஒரு 10 நாளில் அவங்க சாகுபடியை ஆரம்பிக்கணும், அப்போ நீங்கள் அதை பற்றி ஏதாவது அறிக்கை அங்கே கொடுப்பீங்க, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வர ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, இது எப்படி நீங்கள் சீராக கொடுக்க போகிறீங்க, இப்படி பல்வேறு விவசாயம் சார்ந்த விஷயங்களை எதையாவது ஒன்றையாவது பேசுவாருன்னு எதிர்பார்த்தப்போ, ஆனால் எதுவுமே பேசாமல் எப்பவும் போல தாவேகா விசஸ் திமுக இப்படி பண்ணிச்சு, தாவேகா இப்படி பண்ணிச்சு, இன்னும் பிரச்சார மேடையில் நின்று பேசுகிற போலயே ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதையெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தாலும் கூட இது எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க டேட்டாக்கள் அவர் கேட்குறாரு. அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உடனே தெரிய வரும். எப்போ அணையை திறக்கணும், எப்போ நெற் சாகுபடி
திருச்சியில் எப்போ வைப்பாங்க, தஞ்சையில் எப்போ வைப்பாங்க, டெல்டாவில் எப்போ ஓப்பன் பண்ணணும், மேகதாது அணை விகரத்தில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். இவங்களுக்கு தான் விவசாயத்தை பற்றியே எதுவுமே தெரியாது. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, விவசாயத்தை விட விளையாட்டு தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விவசாயமே தெரியாத ஆட்கள் எல்லாம் ஒரு அமைச்சரவையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சராக உட்காந்தா எப்படி விவசாயிகளுடைய கோரிக்கைகள் காதில் விழும்? எப்போதும் போல் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு பேசிட்டு அந்த இடத்த விட்டு விஜய் அவர்களும் சொல்கிறார். ஏற்கனவே இந்த கடந்த ஒரு 4 நாட்களாகவே நான் நிறைய பல வீடியோக்கள் பார்க்குறேன். இந்த விவசாயம் சார்ந்து விவசாயிகள் எல்லாருமே இத்தனைன்னு சொல்ல போனால் டிவிகேக்கு ஆதரவாக செயல்பட்ட பலர் வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, விவசாயத்தை விட விளையாட்டு கஷ்டம்னு ஆதவர்ஜுனா பேசியிருந்தார். அதுக்கு பல பேர் பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விவசாயி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறான் அப்படிங்கிறத கூட கம்பேர் பண்ணியிருந்தார். 5 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் எழுந்துக்கணும், 3 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்ட்டு. விவசாயிகளுக்கு இந்த எழுந்துக்கணும் இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது. எந்த நேரமும் அந்த விவசாயிகளுடைய நினைப்பு அவங்க வச்சுருக்க அந்த விவசாயத்து மேலே தான் இருக்கும். நைட்டு 12 மணிக்கு போனாலும் தண்ணி பாய்ச்ச போகணும், இல்லை விடியற் கால போகணுன்னாலும் தண்ணி பாய்ச்ச போகணும், இல்லை ஏதாவது இந்த பன்றிகள் தொல்லை இருக்கா, இல்லை மயில் தொல்லை இருக்கா, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்காக தோட்டத்தில் காவல் இருக்கணும், இல்லை ஏதாவது திருடு போகுதா அதுக்கும் காவல் இருக்கணும், இல்லை இந்த மோட்டார் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆன் பண்ணணும், அப்போ அவன் அங்கேயே தான் கிடக்கணும். இப்படி பல விஷயங்களில் அவன் அந்த நேரத்தை வந்து அங்கேயே தான் செலவிடுறான். நீங்கள் நேரத்தை கம்பேர் பண்ணது தப்பு. இன்னொன்று கஷ்டமான இருக்கும், இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அவன் போய் கிளாஸில் படிக்க முடியாது, இப்படி பல விஷயங்களை சொல்லியிருந்தார். விவசாயத்தில் எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஈஸியான ஒர்க்கு சுலபமான வேலைன்னு எதுவுமே கிடையாது. அப்படி அந்த விவசாய வேலைகளை ஏதாவது செஞ்சுருந்தா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி விவசாயிகள் எல்லாரும் இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அங்கே நின்றுக்கிட்டு ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பேசினார். அதை இந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஜாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம் இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தாரு. இது எப்படி அவரால் வாய்க்கூசாமல் சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சில ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும். அப்படி பார்க்க போனால் விஜய் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தின பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாதியை வச்சு தான் அந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார். இது பொதுமக்களாகிய உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி பார்க்கும்போது சோளிங்கரில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை அதிகமாக வன்னியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேட்பாளராக போடுறாரு. துரைமுருகன் அவர்களை எதிர்த்து அந்த இடத்துல ஒரு வன்னியர் வேட்பாளரை போடுறாரு. செய்யாரில் வேட்பாளருக்கு ஆளே கிடைக்கல, ஆனால் செய்யார் தொகுதி வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல உடனே ஒரு வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு வன்னியர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்தவாசி தொகுதியில் பட்டியலின வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உடனே அங்கே போடுறாரு. இது மட்டும் இல்லை, வேலூரில் முதலியார் வாக்குகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முதலியார் வேட்பாளரை போடுறாங்க. ராதாபுரத்தில் அப்பாவுக்கு எதிராக ஒரு கத்தோலிக்க நாடார் வேட்பாளரை போடுறாங்க. காரைக்குடியில் சரியாக பார்த்து அந்த இடத்துல மறவர் வேட்பாளர் ஒருத்தரை போடுறாங்க. அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் பரதவர் வேட்பாளர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. ஸ்ரீரங்கத்தில் மயிலாப்பூரில் துல்லியமான பார்ப்பன வேட்பாளர். எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கத்தில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் தான் இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு இருக்கக்கூடிய இடம் சென்னை, ஆனால் அவரோட சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். அங்கே வந்து முக்கியமாக ஒரு பார்ப்பனைய வேட்பாளர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓட்டை வாங்கிறதுக்காக இங்கிருந்து எடுத்து போய் அவர் அங்கே போட்டார். அதே மாதிரி சிவகாசிலையும் ஒரு அதிகமாக வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த சாதி வேட்பாளரை தூக்கின்னு வந்து கண்டுபிடிச்சி போட்டாப்புல. கன்னியாகுமரிலையும் தேடி கண்டுபிடிச்சி வெள்ளாளர் வேட்பாளர் போட்டிருக்காரு. அதே மாதிரி குளச்சல் தொகுதியில் பெரும்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாடார்கள், இந்த கத்தோலிக்க நாடார்கள்னு சொல்லக்கூடிய அந்த சாதியிலேருந்து வேட்பாளர் எடுத்து வந்து போடுறாரு. நாகர்கோவிலில் சிஎஸ்ஐ நாடார் வேட்பாளர் போடுறாங்க. கிள்ளியூரில் அதே மாதிரி மீனவ வேட்பாளரை போடுறாரு. திருநெல்வேலியில் தேடி கண்டுபிடிச்சி பணம் அதிகமாக இருக்கிற குவாரி ஓனவர் மறவர் வேட்பாளர் தூக்கின்னு வந்து போடுறாரு. நாங்குநேரியில் ஒரே நைட்டில் ஒரு நாடார் வேட்பாளரை தேடி கண்டுபிடிச்சி போட்டுடுறாரு. சரியாக சாதி பார்த்து எல்லா வேட்பாளரையும் போட்டுட்டு நாங்கள் வந்த உடனே சாதியை ஒழிச்சிட்டோன்னு இவர் பேசுனதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதில் முக்கியமாக இந்த அமைச்சரவையெல்லாம் ஒதுக்குனாங்களே, அதில் எல்லாமே சாதி பார்த்து ஒதுக்கப்பட்டது தான். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையை அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பார்ப்பனருக்கு கொடுத்து ஒதுக்கி விட்டுருக்காப்புல. நம்ம வன்னியரசு இங்கேருந்து போனால ஆதி திராவிட நலத்துறை, ஏன் அவருக்கு வேறு எந்த துறையுமே கிடைக்கலையா? அவரையும் அவர் அந்த சாதின்னு சொல்லி அந்த சாதிக்காக அந்த ஆதி திராவிட நலத்துறையை போடுறீங்க. அதே மாதிரி சிறுபான்மை, இந்த மாதிரி பல விஷயங்களை சாதி பார்த்து செஞ்சுட்டு எங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதியை ஒழிச்சிட்டுன்னு சொன்னதெல்லாம் இதையெல்லாம் அப்பட்டமாக ஏற்றுக்கவே முடியாது. திருநெல்வேலியில் ஒரு வார காலமாக சமூக பதற்றம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் கிட்டத்தட்ட தெருவில் போகிறவங்க வரவங்களெல்லாம்
பிடிச்சி வெட்டியிருக்காங்க. எப்படி நீங்கள் சாதியை ஒழிச்சிட்டுன்னு வாய்க்கூசாமல் சொல்கிறீங்க? இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த திருச்சி கூட்டத்தில் பேசியிருந்தாலும் கூட விவசாயிகளுடைய கஷ்டத்தையும் இல்லை இப்போ நம்ம மகளிர்களுக்கு இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துருந்தோமே அதை எதுவுமே பேசாமல் எப்போதும் போல் கவர்ச்சியாக பேசி அவர் கூட சொல்லியிருந்தார், என்னை பார்த்து கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டாங்களா? ஆமாம், உண்மையாகவே உங்களை பார்த்து கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அவர் அது ஒரு தப்பான மொய்யாடரில் சொல்லியிருந்தார். அது எப்படி நான் சொல்லாடரில் சொல்லியிருந்தார். கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னு நிறுத்திட்டாரு. அந்த இடத்துல நம்ம எது வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம். கவர்ச்சினா நான் என்ன நயன்தாராவா, கவர்ச்சினா நான் என்ன நமிதாவா, இல்லை நான் என்ன சகிலாவா அப்படின்னு எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக, ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதால அவங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, அதுவும் இல்லாத குழந்தைகள் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, கவர்ச்சினா உங்கள் மேலே இருக்க ஒரு ஈர்ப்பை தான் கவர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் எங்கள் அங்கிள் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டவங்கள நான் கேட்குறேன், எதுக்காகப்பா ஓட்டு போட்டிங்க, விஜய் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு விஜய் பிடிக்குங்க, அவர் படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். இதுதான் 90% உங்களுக்கு வாக்களித்தவர்கள் சொல்லக்கூடியது. அவர்களை போய் நம்ம கொள்கைன்னு கேட்டால் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க, நீங்களே சொன்னீங்க, இந்த சுட்டி குழந்தைகள்லாம் எங்களை சொல்லி தான் நான் இங்கே ஓட்டு போட்டு இங்கே நிற்கிறேன், அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சுட்டி குழந்தைங்கள்லாம் சொல்லுது அப்படின்னா, அப்போ அந்த குட்டி குழந்தைக்கு உங்களுடைய அரசியல் கொள்கைகள் தெரியுமா? விஜய் அண்ணா வந்தால் இதெல்லாம் செஞ்சிருவாருன்னு தெரியுமா? இதையெல்லாம் எதுவுமே தெரியாத அந்த குட்டி குழந்தை உங்களுக்கு ஓட்டு போட சொல்லுதுன்னா அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை தான் கவர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி மடைமாத்துறீங்க அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு புரிய வரணும். அந்த கவர்ச்சியை நீங்கள் எப்படி மடைமாத்துறீங்க? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஈர்ப்பு, அந்த பெரியவங்களுக்கு என்ன ஈர்ப்பு, உங்கள் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி தான். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு டேஷ் போட்டிங்க பாரு, அந்த டேஷை மக்களே ஃபில் பண்ணிக்கிட்டுன்னு வேறு லெவல் ஸ்பீச்சு. இங்கேருந்து டெல்டா மாவட்டத்துக்கு போய் விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய திருச்சி பகுதியில் விவசாயிகளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்ததை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புள்ளி விவரத்தோடு விவரிச்சிருக்காரு. இனிமேலாவது பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக போய் ஒரு கூட்டங்களில் பங்கேற்று பேசணுமாறு அவரும் கேட்டிருக்காரு. இந்த பேச்சு கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயினில் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசுனீங்களோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அவர் பேசுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.